மணி தான் அடக்கம் பண்ணதுக்கு தோண்டி இருக்குது. 3 அடி தோண்டினோடனே தண்ணி வந்துட்டு. தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோ நேத்திய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளோ நலமோ மாய் நிரம்போ நேயன் வீட்டின் சிறப்போடு நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை காட்சி அடைகிறனே. எல்லா ஆறுதல்களை தருகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உண்மையான வேலையில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் தங்கி நிற்கிறோம். அளிக்கிறவர்கள் பாக்கியமான எழுதி சொன்னது போல இந்த உலக வாழ்க்கையிலே அருமையான தகப்பனாருடைய வாழ்வில் நல்ல போராட்டத்தில் போராட உதவி செய்யும் ஆண்டவரை. இப்பொழுதும் இழந்து தவிக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வில் கற்று ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொல்லி மரணத்தை ஜெயித்த எங்கள் அன்பின் ஆண்டவர், 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்த ஆண்டவர், இப்பொழுது உடைய வருகையிலே நிச்சயமாய் அன்பு தகப்பனாரை முகமுகமாய் பார்ப்போம் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்ய இருக்கிறோம். இழந்து தவிக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை ஆவை துடைப்பீராக, மனவேதனைகளை மாற்றுவீராக. எத்தனையோ வேதனையிலும் ஆண்டவரே, எத்தனையோ மனதின் வலியிலும் கூட இருந்து நீங்க நடத்துனீங்கப்பா. இப்போதும் தவிக்கிறீங்க பிள்ளைகளை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை மட்டுமே தேற்ற முடியும். தேற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து இந்த இடத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த துயரத்தோடு கண்ணீரோடு இந்த குடும்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம். உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நிழலை போல நிலைநிற்காமல் சீக்கிரமாய் போகிற வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு முறை பிறந்து இறப்பது அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உடைய வருகையில் நித்திய காலமாய் உம்மோடு இருப்போம் என்கிற வார்த்தையினால் தேற்றிக்கொள்ள இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வீடரே நானதை கண்டு பாக்கியம் அடையவே. மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் ஒரு காலம் பறிக்க மாட்டான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிலைநிற்பார் என்றும் அறிகிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகக்கூடாது என்பது நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தருக்குள் மரிக்கிற ஆத்துமாக்கள் சரீரமாகிய சுமை நீங்கி விடுதலை அடைந்து
இம்மையை விட்டு போய் தேவடத்தில் ஆனந்த சந்தோஷம் அனுபவித்து வாழுகிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் உள்ள துன்பங்களின்றி எங்கள் சகோதரி இவரை விடுவிக்க ரட்சித்ததற்காக நாங்கள் உமக்கு முழு மனதோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை தெரிந்து கொண்டவர்களின் தொகையை சீக்கிரத்தில் நிறைவாக்கவும் ராஜ்யத்தை தீவிரமாய் வருவிக்கவும் கூர்ந்து கட்டளையிட்டுள்ளோம். பரிசுத்த நாமத்தை பற்றி மெய் விசுவாசம் உள்ளவர்களாய் மரித்த அனைவரோடு கூட நாங்களும் என்றுமுள்ள நித்திய மகிமையிலே சரீரத்திலும் ஆத்துமத்திலும் குறைவின்றி சம்பூர்ணமடைந்தவர்களாய் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உன்னுடைய சரீரத்தை உடைய பரிசுத்த பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்திலே கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இழந்து தவிக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். இப்பொழுதும் உயிர்த்தெழுதல் நாளுக்கென்று இந்த சரீரத்தை நல்லடக்கம் செய்ய கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இந்த மகிமை அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காணவே வாங்கேத்து லோக நோன்றத்தில் போடல வாழை தவி யாருக்கு முடிஞ்சிக்க செருப்பை கழுவிக்கிடலாம். கீழே முள்ளு கிள்ளு கிடந்துனா குத்திரும். செப்பல் போட்டோங்க போட முடியாது. வரக்கோடு நடக்கலாமா? வரக்கோடு போடுங்க. ஒரு இடத்துல
சஞ்சலம் நிறைந்தவருமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அற்புண்டு போகிறான். நிழலை போல நிலைநிற்காமல் ஓடி போகிறான். ஜீவனோடு இருக்கும் போதே சாவுக்கு உட்பட்டிருக்கிறோம். எங்கள் பாவங்கள் நிமித்தம் நியாயப்படி கோபம் கொண்டிருக்கிற கர்த்தாவே, தேவனிடத்தில் அன்றி யாரிடத்தில் சகாயம் தேடுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ வல்லமை புரிந்த கர்த்தாவே, இரக்கம் நிறைந்த இரட்சகரே, நித்திய மரணத்தின் கொடிய வேதனைகளுக்கு எங்களை ஒப்புக்கூடாதையும். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறீர். எங்கள் ஜபங்களுக்கு இரக்கமுள்ள ஒரு செவியை அடைத்துக் கொள்ளாதையும். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தம் இரக்கமுள்ள இரட்சகரே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, எங்கள் அந்நிய காலத்தில் நேரிடும் எந்த வேதனையினாலும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடி செய்தருளும். மரித்து போன நம்முடைய பிரிய சகோதராகியுடைய ஆத்மாவை சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்மிடத்தை சேர்த்துக்கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தல் உண்டாகும் என்று உறுதியாய் நாம் நம்பி இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்கேன். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதல் பாக்கியவான்கள் எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பார்ந்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை, அவரை உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலும் மரிக்க மாட்டான். கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கற்பித்தபடி, பிதாவே, எங்கள் சகோதராகியுடைய ஆத்துமா கிறிஸ்துவிடத்தில் சேர்ந்து இளைப்பார் என்று நாங்கள் நம்புகிறது போல இம்மையை விட்டு போகும்போது நாங்களும் தேவனிடத்தில் சேர்ந்து இளைப்பாறவும் மரித்தோர் உயிர்த்தெழும் கடைசி நாளிலே நம்முடைய சமூகத்தில் பிரியமுள்ளவர்களாய் காணப்படவும் நம்முடைய பிரிய குமாரனும் நம்மிடத்தில் அன்பாயும் பயபக்தியாக இருக்கிற யாவரை நோக்கி, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அருள் செய்யும். ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் நீதியாகிய ஜீவனை அடைய பாவமாகிய மரணத்தின்று எங்களை உயிர்ப்பித்தள்ள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மத்திய சிறுமிட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை கட்டளையிட்டருளோம். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சகல இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலை அருகிறவரே, துக்கப்படுகிறவர்களுக்கு உமது கிருபை அருளி செய்து அவர்கள் தங்கள் கவலைகள் எல்லாம் உமது பெயரில் வைத்து உமது கிருபை அறிந்து ஆறுதலடைய கடாட்சி தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அனுனி ஐக்கியம், எனக்கு அருமையான தகப்பனை இழந்து தவிக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள், அன்பு மகனோடும் அன்பு துணைவியாரோடும் அன்பு உற்றார் உறவினர்கள் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். நீழல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கட்டா லோகத்தில் நடு தேர்வை தீனத்தில் பீழவுண்ட மாலையே புகலிடம் ஈயோமே. ஆமென். மரித்து போன சகோதரர் ஐசக்குடைய துக்க நிவர்த்தி ஜெப கூட்டம் நாளை மதியம் அவங்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மதியம் 12 மணிக்கு இந்த நாளில் மரித்து போன அன்பு சகோதரர் ஐசக் அவருடைய துக்க நிவர்த்தி ஜெப கூட்டம் நாளை மதியம் 12 மணிக்கு அவங்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தண்ணி